வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடமாட்ட கட்டுப்பாடு தளர்த்தப்படும் திகதி அறிவிப்பு. நாட்டில் 18 வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்க வேண்டும் என வைத்திய நிபுணர் ராஜீவ் மேனன் தெரிவிப்பு. ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு விடுத்துள்ள பணிப்புரை. ஒரு மண்டலம் ஒரு சாலை, உலகில் இதுவே முதல் முறை என்கிறார் ரணில் விக்ரமசிங்க. பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது ஜேவிபி தெரிவிப்பு. நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் மா சுப்பிரமணியன் நம்பிக்கை. கோயில்கள் திறப்பது குறித்து அமைச்சர் சேகர் பாபுவின் பதில். தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள நடமாட்ட கட்டுப்பாடு எதிர்வரும் 21ஆம் திகதி அதிகாலை 4 மணியுடன் தளர்த்தப்பட உள்ளது. கோவிட் பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் பிரதானி ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இதனை தெரிவித்தார். எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான நடமாட்ட கட்டுப்பாடு தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். அதே நேரம் எதிர்வரும் 23ஆம் திகதி இரவு 10 மணி முதல் 25ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரையில் மீண்டும் நடமாட்ட கட்டுப்பாடு அமுலாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமுலில் இருப்பதை போன்றே மக்கள் ஒன்று கூடல்கள், பொது நிகழ்வுகள் உள்ளவற்றிற்கான தடை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என்றும் தெரிய வருகிறது. மேலும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் காலப்பகுதியில் கடுமையான சுகாதார வழிகாட்டல்களின் கீழ் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்படும் என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் டெல்டா வகை வைரஸ் தொற்றிற்கு உள்ளானவர்கள் சமூகத்தில் இருந்து இனம் காணப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது பின்பற்றப்பட்டு வரும் தடுப்பூசி வழங்கல் கொள்கையில் விரைவான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என வைத்திய நிபுணர் ராஜீவ் மேனன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் பரவி வரும் டெல்டா வகை வைரஸ் தொற்றிற்கு உள்ளானவர்கள் கொழும்பில் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து கருத்து வெளியிட்ட வைத்திய நிபுணர் ராஜீவ் மேனன் மேலும் கூறியுள்ளதாவது, கொழும்பில் டெல்டா வகை வைரஸ் தொற்றிற்குள்ளானவர்கள் சமூகத்தில் இருந்து கண்டறியப்படுகிறார்கள். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தற்போது பின்பற்றப்பட்டு வரும் தடுப்பூசி வழங்கல் கொள்கையில் பாரிய மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். அத்தோடு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு புதிதாக நிர்மாணிக்கப்படும் தடுப்பூசி வழங்கல் கொள்கையின் அமுலாக்கமானது கொழும்பில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது மட்டுமன்றி இயலுமான வரையில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். தற்போது எதிர்வினைகளை காண்பிப்பதை விடவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு முன்கூட்டியே தயார் நிலையில் இருப்பதே அவசியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஏற்கனவே தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களுக்கு திரிபடைந்த டெல்டா வகை வைரஸ் தொற்று ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதில் இருந்து தடுப்பூசிகள் எந்த அளவில் பாதுகாப்பை வழங்குகின்றன என தரவுகள் பிரிட்டனினால் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த தரவுகளின்படி பைசர் முதல் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவருக்கு டெல்டா வகை வைரஸ் தொற்று ஏற்படுமாயின் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதில் இருந்து 94% பாதுகாப்பை பெற முடியும். எக்ஸ்ட்ராசெனேகா முதலாம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர் எனில் 71% பாதுகாப்பை பெறலாம். அதேவேளை பைசரினுடைய 2ஆம் கட்ட தடுப்பூசியை பெற்றவர் எனில் 96% எக்ஸ்ட்ராசெனேகாவின் 2ஆம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர் எனில் 92% பாதுகாப்பை பெற முடியும். டெல்டா வைரஸ் தொற்று ஏற்படும் பட்சத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு எதிரான பாதுகாப்பு என்று வைத்திய நிபுணர் ராஜீவ் மேனன் இதை குறிப்பிட்டு கூறியுள்ளார். நாட்டில் எதிர்வரும் 21ஆம் தேதி போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட ஊழியர்களை கொண்டு செயற்பட வேண்டும் என்று வர்த்தக மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் குறைந்த அளவிலான நபர்களின் பங்கு பெற்றல்களுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்தோடு கோவிட் மரணங்கள் தொடர்பான தரவுகளை வெளியிடும் போது சரியானதாகவும் இற்றைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவை ஏனைய தீர்மானங்களை எடுப்பதற்கு அவசியமானதாகும் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். கோவிட் ஒழிப்பின் விசேட குழு இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒன்று கூடிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள போதிலும்
போதிலும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தாது இருக்க வேண்டும். அத்துடன் மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள சட்டங்கள் தொடர்ந்தும் அதே போன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட ஊழியர்களை கொண்டு பணிகளை தொடர வேண்டும். நிறுவன தலைவர்கள் நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அனைத்து வர்த்தக பொருளாதார நடவடிக்கைகள் குறைந்த அளவிலான நபர்களின் பங்கு பெற்றதல்களுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். கோவிட் அல்லாத மரணங்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்துவதால் இறுதிக்கிரிகைகள் நடத்துவதில் தாமதங்கள் ஏற்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகளை பலரும் முன்வைத்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் முகம் கொடுக்கும் பொருளாதார மற்றும் ஏனைய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு கோவிட் காரணம் இன்றி மரணிப்பவர்களின் இறுதிக்கிரிகைகளை 24 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். நாட்டில் விதிக்கப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடுகளை கடந்த 14ஆம் தேதியன்று தளர்த்துவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் 11ஆம் தேதியன்று 101 மரணங்கள் பதிவானதாக கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் 21ஆம் தேதி வரை பயண கட்டுப்பாடுகளை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் குறித்த மரணங்கள் ஏற்பட்டுள்ள விதம் பற்றி சுகாதார மற்றும் புலனாய்வு துறையின் ஊடாக மீண்டும் விரிவாக ஆராயப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட தளர்வுகள் குறித்தும் ஜனாதிபதி இதன் போது விளக்கியுள்ளார். சீனாவின் ஒரு மண்டலம் ஒரு சாலை செயற்திட்டத்தின் ஊடாக ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவை ஒன்றிணைப்பதற்கான பொருளாதார செயற்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பொருளாதார செயற்திட்டம் ஒன்று கட்டி எழுப்பப்படுவது உலகில் இதுவே முதல் முறையாகும் என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது வருட பூர்த்தியை முன்னிட்டு இலங்கையில் உள்ள சீன தூதரகம் மற்றும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை இணைந்து கடந்த செவ்வாய்க்கிழமை இணைய வழியினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் மேலும் கூறியுள்ளதாவது: நாம் அனைவரும் இறந்த காலம் தொடர்பில் இப்போது நினைத்து பார்க்கின்றோம். இலங்கையும் சீனாவும் ஏகாபத்தியவாதத்திற்கு எதிரான போராட்டத்தை 1919ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்தன. அக்காலத்தில் இலங்கையின் தேசிய காங்கிரஸை ஆரம்பித்தோம். அதே போன்று சீனாவும் மே மாதம் 4ஆம் தேதி மே 4 என்ற போராட்டத்தை ஆரம்பித்து அதனூடாக 1921ஆம் ஆண்டில் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றம் பெற்றது. சீனா கம்யூனிஸ்ட் கட்சியானது அதன் 100வது வருட பூர்த்தியை கொண்டாடும் இதேவேளை இதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். 1949ஆம் ஆண்டில் மா ஓ சேதுங் சீன அரசை உருவாக்கியதன் பின்னர் அதனைத் தொடர்ந்து 100 வருடங்களின் பின்னர் சீனாவின் உறுதிப்பாட்டையும் பொருளாதார அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. சீனாவின் வறுமையை இல்லாது ஒழிப்பதற்கு அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை பெரிதும் வரவேற்கத்தக்க விடயமாகும். மாற்றமடைந்த உலகத்தில் சீனாவை பலம் வாய்ந்த நாடாக மாற்றுவதற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் ஊடக தலைமைத்துவத்தை வழங்கிய முக்கிய நபராக ஜனாதிபதி டெசி ஜின்பிங்கை குறிப்பிட முடியும். அக்காலத்திலேயே சீனாவிற்கென தனித்துவமான சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. பொருளாதார மற்றும் சமூக ரீதியில் உலகம் பாரிய மாற்றங்களுக்கு இடையில் காலத்திலேயே இலங்கையில் திறந்த பொருளாதார கொள்கையை பின்பற்ற ஜனநாயக நாடாக எழுச்சியடைந்தது. அதேவேளை நாட்டை முன்னோக்கிய பாதையில் கொண்டு செல்வதற்கான சீனா கம்யூனிஸ்ட் கட்சியினால் புதிதாக 4 கொள்கைகள் வகுக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் என ரணில் விக்ரமசிங்க இதன்போது கூறியுள்ளார். கோவிட் தொற்று நோய்க்கு மத்தியில் காய்கறிகள் மற்றும் அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக JVP குற்றம் சுமத்தியுள்ளது. JVPயின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். நியாயமற்ற விலை உயர்வை கட்டுப்படுத்த எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்க அரசாங்கம் தவறிவிட்டது. இது சாதாரண மக்களை ஏழ்மை நிலைக்கு தள்ளியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரிசிக்கான அதிகபட்ச விலையை அரசாங்கம் வர்த்தமானி செய்திருந்தாலும் அரிசி கட்டுப்பாட்டு விலை எங்கும் கிடைக்கவில்லை. வர்த்தகர்கள் அரசாங்க உத்தரவுகளை மீறுவது குறித்து நுகர்வோர் அதிகார சபை மௌனமாகவே உள்ளது. ஒரு கிலோ நாட்டு அரிசி 125 ரூபாய் தொடக்கம் 130 ரூபாய். ஒரு கிலோ சிவப்பு பச்சை 120 ரூபாவிற்கு விற்கப்படுகிறது. இதே நேரத்தில் ஒரு கிலோ சம்பா அரிசி 160 ரூபாய் தொடக்கம் 175 ரூபாவிற்கு கிடைக்கவில்லை. ஒரு போத்தல் தேங்காய் எண்ணெய் 800 தொடக்கம் 900 ரூபாவாக விற்கப்படுகிறது. இதேவேளை எரிவாயு விலை 700 முதல் 800 ரூபாய் வரை உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விஜித கேரத் இதன் போது தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு
தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியதாவது, அரச பள்ளிகளில் நீட் தேர்விற்கான பயிற்சி 2017ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருவதாகவும், நீட் தேர்வு இந்த நிமிடம் வரை நடைமுறையில் இருப்பதால் அதற்கு மாணவர்கள் தயாராக வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். தனியார் பயிற்சி மையங்களில் நீட் தேர்விற்கான பயிற்சி கட்டணத்தை குறைப்பது தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வரப்படும். நீட் தேர்வு பாதிப்புகள் குறித்து AK ராஜன் தலைமையிலான குழு ஆய்வு செய்து வருகின்றார்கள். இந்த குழு இதுவரையில் 4 கூட்டங்களை கூட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க முயற்சிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டது. இது தொடர்பாக ஆட்சி பெற்றவுடன் பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டது. பின்னர் AK ராஜன் குழு அமைக்கப்பட்டது. நேற்று பிரதமர் மோடியை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என மீண்டும் கோரிக்கை முன்வைத்துள்ளார். பிரதமரும் நிச்சயம் நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு நிச்சயம் நீட் தேர்வில் இருந்து விலக்கு கிடைக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் எதிர்க்கட்சியின் துணைத் தலைவர் நீட் தேர்வு ஏதாவது இப்போது வந்தது போல இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதிதான் மத்திய அரசு மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்தியது. இது தொடர்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தடை ஆணை பெற்றார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விடயம் என அவர் தெரியப்படுத்தியுள்ளார். கொரோனா பரவல் எப்போது கட்டுக்குள் வருகிறதோ அப்போது கோயில்கள் திறக்கப்படும். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை ஆய்வு செய்வதற்காக சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் கோயில்கள் திறக்கப்படாதது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று முழுமையாக கட்டிற்குள் வந்த பிறகு கோயில்களில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர் என்றும் கூறியுள்ளார். மேலும் சென்னையில் 10,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போது வேகமாக குறைந்து வருகின்றது. கோயில்களில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் இந்த ஆண்டு கொரோனா காரணமாக நடைபெறவில்லை என்ற கேள்விக்கு பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் சிறப்பு பூஜைகள் தமிழ்நாடு அரசு ரத்து செய்யவில்லை என்றும் கூறியுள்ளார்.